ஹை கைஸ் போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம லீன் வந்துட்டு சொல்லியிருப்பான், நான் வந்துட்டு ஜப்பான் போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஜியாவும் வந்துட்டு ஜப்பான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங் சைடில் வந்துட்டு போன சீனில் வந்துட்டு விட்டுருப்போம் இல்லையா, அதில் இந்த கண்டினியூ ஆகுது. லீன் தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நீ வந்துட்டு இந்த எக்ஸாமில் வந்துட்டு 200 கிரேட்ஸ் வாங்கினா உன்னை வந்துட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, அதனால தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவும் கேட்குறா. ஆமாம், பின்ன எக்ஸாம் வேறு பக்கத்தில் வந்துச்சு, டைமும் இல்லை, நான் வேறு எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறேன், அதுவும் முக்கியமாக கெமிஸ்ட்ரிலையும் சைனீஸ்லேயும் வந்துட்டு 0 தான் வாங்கிட்டு இருக்கேன், நான் என்ன ஆக போகிறேன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஜியா தான் சொல்கிறான், நீயும் ஒன்று வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணிக்காத, கான்ஃபிடென்ட்டாக இரு, நான் தான் அவன் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொன்னோன்னே லீனும் வந்துட்டு, தோ நீ சொல்லிட்டேல, இந்த ஒரு வார்த்தைக்காகவே வந்துட்டு நான் வந்துட்டு புதுசாக வந்துட்டு டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு வர வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஜியாவும் என்னது டீச்சர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவளு வந்துட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் லின்னோட வீட்டில் தான் வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. ஜியாவும் இருக்கா. லின்னா வந்துட்டு அந்த 3 டீச்சர் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க வந்துட்டு மேக்ஸ்க்கு, இவங்க வந்துட்டு ஃபிசிக்ஸ்க்கு, இவங்க வந்துட்டு கெமிஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லும் போது ஜியாவும் பார்த்துட்டு, ஓ அப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு உன்னோட 3 ஃபஸ்ட்டு சப்ஜெக்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமாம், ஆனால் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒவ்வொரு டீச்சரும் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜியாக்கு புரிகிற மாதிரியும் இல்லை. ஆனால் வந்துட்டு நம்ம லீன் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக வந்துட்டு கவனிச்சிட்டு இருக்கான். அவன் லீன் தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜியா சொல்லிட்டு இருக்கா, நம்ம படிப்பில் வந்துட்டு சரியா இல்லையா என்ன, அதுக்காக நம்ம வந்துட்டு படிப்பை விட்டு கொடுத்துடக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்துட்டு யோசிக்கிறா. எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. யாருன்னா வந்துட்டு நம்ம செங்கும் லின்னும் உட்காந்துட்டு இருக்காங்க. 2 பேர் பார்த்து முறைச்சிக்கிறானுங்க, அப்படி முறைச்சிக்கிறானுங்க. நம்ம லின் தான் கேட்குறான், ஓ இதுதான் நீ சொன்ன நல்ல ஐடியாவா என்ன அப்படின்னு சொல்லும்போது அங்கே செங் வந்துட்டு, ஓ இதுதான் நீ சொன்ன நிறைய மணி வந்துட்டு கெயின் பண்ணுற இடமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு முறைச்சிட்டே இருக்கானுங்க. ஜியா தான் வந்துட்டு, அமைதியாருங்க, அது உங்கள் 2 பேர்த்த பற்றி உங்களுக்கு தெரியாது இல்லையா, நான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் செங், நல்லா சொல்லி கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியா வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கற்றுக்கிற ஒரு பையன், நீங்கள் 2 பேர் தான் வந்துட்டு பர்ஃபெக்ட் மேட்ச் இந்த ஃபீல்டில் அப்படின்னு சொல்லும் போது, அவன் எனக்கு 2 மடங்காக பணம் கொடுத்தாதான் அவனுக்கு நான் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செங் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். அங்கே லின்னை பார்க்கணுமே, அவன் வந்துட்டு எனக்கு யார் வேணால் டுட்டராக இருக்கட்டும் ஆனால் இவனை தவிர அப்படின்னு சொல்லும்போது ஜியா பார்க்குறா, என்ன ஒரு அற்புதமான ஸ்டார்டிங் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் 2 பேருக்கு நடுவில் செம்மையான ஒரு வார் போயிட்டுருக்கு. கண்ணாலே வந்துட்டு முறைச்சிட்டு இருக்கானுங்க. அடுத்த வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவங்க 2 பேரும் பார்த்து முறைச்சிட்டே தான் இருக்கானுங்க. இன்னும் அந்த புக்கை திறக்கும் போது கூட வந்துட்டு பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. ஜியா பார்த்துட்டு, என்னடா 2 பேரும் லவ்வர்ஸ் தான் என்ன இப்படி பார்த்து முறைச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கா போல இருக்கு. அப்படியே எனக்கு செக்ஷனில் வந்துட்டு இங்கே கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. ஜியா வந்துட்டு தூங்கிட்டு இருக்கா. அங்கே செங் வந்துட்டு வந்துட்டான். அவன் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் வந்துட்டு சாரி கேட்கணும், இப்போ ஃபஸ்ட் நடந்துச்சுல அந்த விஷயத்துக்குலாம் வந்துட்டு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே ஜியா மேலே வந்துட்டு வெயில் அடிக்குது. அதை வந்துட்டு பார்த்துட்டு அந்த புக்கு இருக்கு இல்லையா, அதை எடுத்து மூஞ்சி மறைச்சிக்கிட்டான் அந்த வெயில் அடிக்காத மாதிரி. அங்கே கரெக்டாக வந்துட்டு இந்த சீனை வந்துட்டு லைன் பார்த்துட்டா போங்கடாடே எப்போ பார்த்தாலும் மனசை உடச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டான். அங்கே வந்துட்டு ஜியா தூங்கவே இல்லை போல இருக்கு. அவன் வந்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. ரெஸ்ட் ரூமில் கூட வந்துட்டு செங்க நிம்மதியாக இருக்க விட மாட்டான் போல இருக்கு. லீன் வந்துட்டு அங்கேயே வந்துட்டான். அங்கே பார்த்தோன்னே வந்துட்டு பயந்துட்டான் செங் வந்துட்டு, நீயா என்ன வேணும் உனக்கு, எங்கே வந்துட்டு என்கிட்ட கொஷின் கேட்க வரல என்ன அப்படின்னு சொல்லிட்டு செங் கேட்டுட்டு இருக்கான். செங் நான் வந்துட்டு ஒன்று சொல்லிக்கிறேன், ஜியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் தான் சரியா, அவகிட்ட தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டான். அங்கே செங் பார்த்துட்டு, ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்துட்டு பின்னாடி வந்துட்டு சொல்கிறான், லீன் நீ வந்துட்டு ராங்கான மெத்தட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அப்படி நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே ஜியாவும் ஆன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜியா சொல்லிகிட்டு இருக்கா, நம்ம கெமிஸ்ட்ரி டீச்சர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, லேபுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு, இப்போ பார்த்தாலும் வந்துட்டு தியரி மட்டும் தான் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஆன் சொல்கிறா, அவர் நினைக்கிறார் போல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குலாம் வந்துட்டு கெமிஸ்ட்ரி இந்த லேப்லாம் தேவையில்ல போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் சொல்லும் போது ஜியா வந்துட்டு சொல்கிறா, அப்போது கிளாஸ் 9 பசங்க மட்டும் ஏன் வந்துட்டு கெமிஸ்ட்ரி லேப் போகிறாங்க இப்போ பார்த்தாலும், நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்துட்டு மற்ற கிளாஸ் கூட வந்துட்டு போட்டி போடக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆன் வந்துட்டு, சத்தமாக பேசாத மெதுவாக பேசலாம், கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்துட்டு நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேர் உள்ளே போயிடுறாங்க. நம்ம லீன் வந்துட்டு பார்த்துட்டு உடனே வந்துட்டு அங்கே சாரை பார்க்க போயிட்டான். அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் இருக்கார்ல, அவர் வந்து பார்க்க போயிட்டான். அவன் சொல்லிட்டு இருக்கான், சார் எங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு நாங்கள் கற்றுக்கணும், நாங்கள் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சார் வந்துட்டு எதுக்குப்பா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு நீ கொஞ்சம் வந்துட்டு கிரேட்ஸ் அதிகமாகிட்டு இருக்க, அதனால உனக்காக வந்துட்டு
ஓகே. அப்படிங்க ஜியாவும் சின்னு வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஜியா சொல்லிட்டு இருக்கா, "இந்த கிளாஸ் 9 பசங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் எக்ஸ்பிளைன் பண்றானுங்க. நாம மட்டும் எப்பதான் பண்ணவே மாட்டேங்கிறோமே, எப்பதான் பண்ணுவோம்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஜின்னு வந்துட்டு, "நீ கவலைப்படாத. நாம வந்துட்டு இந்த லேப் வந்துட்டு விலைக்கு வாங்கிருவோம். ஓகேவா? அங்க ஆண்டும் வந்துட்டு சோகமா இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த கிளாஸ் 9 பசங்கலாம் வந்துட்டு இருக்கானுங்க. "ஓ! நான் மறுபடியும் வந்துட்டு லேபுக்கு போகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் கடுப்பாயிட்டு இருக்கு. ஜியாவுக்கும் ஜின்னுக்கும் வந்துட்டு, "டேய் போங்கடா போங்கடா, எக்ஸாம் வரப்போகுது. கண்டிப்பா நீங்க ஃபெயில் ஆக தான் போறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஜியாவும். எப்படி அவனுங்க மட்டும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ கவலைப்படாத. நான் வந்துட்டு கடைசியோ ஃபர்ஸ்ட்டோ நாம வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஜியா வந்துட்டு 2 ஜூஸை வந்துட்டு கலந்து வச்சுட்டு இருக்கா. அதை வந்துட்டு குடிச்சிட்டு இருக்கா. குடிச்சிட்டு, ச்சே என்ன ஒரு வண்டர்ஃபுல்லான கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, செங்கு பார்த்துட்டு, "அதை நீதானே?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அங்கே ஜின் வந்துட்டான். அந்த கீ எடுத்து காட்டுறான். "இது என்ன கீ பாரு, உனக்கு தெரியுதா?" அப்படின்னு காட்டிட்டு இருக்கான். "இதுவா இது?" அப்படின்னு சொல்லும் போது ஜின்னே சொல்லிடுறான், "இது வந்துட்டு கிளாஸ் 9 டீச்சர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாராமா எக்ஸ்பிளைன் பண்ண." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே கெமிஸ்ட்ரி லேபுக்கும் வந்துட்டாங்க. செங்கும் லின்னும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் தான் பண்ணியிருப்பான் போல க்ளீன் பண்ணிட்டு கரெக்டாக பண்ணாமல் பண்ணுவான். அவன் வந்துட்டு வாட்டர் எடுத்து ஊற்றிட்டான். அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சப்ஜெக்ட் பற்றி. ஜியா பார்க்குறா, "எங்கே இருந்துடா இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? இதை பற்றி நான் கேள்விப்பட்டது கூட இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஜின் வந்துட்டு கூப்பிடுறான், "இங்கே வா இங்கே வந்துட்டு." அவளை வந்துட்டு ஓடி போயிடுறா. அவங்க போனது தான் இவங்க 2 பேரும் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஜின் பார்த்துட்டு, "உனக்கு அங்கே பார்க்கும்போது ஏன் தெரியுது? அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படி ஒன்றும் தெரியல." அப்படின்னு சொல்லி ஜியா சொல்லிட்டு இருக்கா. ஆனா வந்துட்டு அதான் சொல்றா, "அங்கே பாரு அப்படியும் தெரியுது, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி தான் தெரியுது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. எங்க செங் வந்துட்டு கேட்டாடுறான், "என்னடா என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறியா என்ன?" அப்படின்னு சொல்லும் போது, "அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதை ஃபஸ்ட்டு கொடு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் செங் வந்துட்டு விடுற மாதிரி இல்லை, "நீ வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு படிக்கிற வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரியே தெரில, நீ வந்துட்டு வேற இதில் இருக்க." அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஆன் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, "நான் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு லின்னுக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு லின் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு செங்க பார்த்தே தான் வந்துட்டு குறை சொல்லிட்டே இருந்தான்." அப்படின்னு சொல்லும் போது சியா பார்க்குறா, "நீங்கள் மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கிறீங்க, என்னால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எப்பயும் போல தான் இருக்கிற மாதிரி அவ இருந்துட்டு இருக்கா. ஆனால் இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு தெரியுது ஏதோ வந்துட்டு இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஜின்னை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், "ஏதோ இருக்கு." அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். ஜியா வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, அவன் வந்துட்டு இப்போ செங் கூடயே தான் இருக்கான் லின் வந்துட்டு பார்த்தாலும், ஒருவேளை நாலேஜுக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஜின் வந்துட்டு, "நோ நோ நோ நோ, இது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவனோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா தெரில, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு ஏதோ வந்துட்டு எடுத்து போட்டா போல இருக்கு அந்த லிக்விட்குள்ள. அது போட்டோன்னா அது பாட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி புகையா வந்துட்டு இருக்கு. "எதுக்கு அது போட்டு, எதுக்கு அது போட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் வந்துட்டு கத்திட்டு இருக்கான். அதை அப்படியே வெளியே எடுத்துட்டு போயிட்டா. அங்கே வந்துட்டு பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ணாங்கல்ல இந்த மாதிரி, அதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ்லாம் வர வச்சுட்டாங்க. எங்க லீ இருக்கான்ல, அவங்க அப்பா வந்துட்டு முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காரு. ஆனால் வந்துட்டு அவன் சாரி கேட்குறான், "அப்பா அப்பா நில்லுங்கப்பா." அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா வந்துட்டு, "நான் ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததுலேருந்து உன்னை பார்த்துக்கிறது வந்துட்டு பெரிய விஷயமா இருக்கு எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "சாரிப்பா." அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு, "ஆஹா கேட்குற மாதிரியே இல்லை, நீ தான் வந்துட்டு காம்படிஷனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆமா, அப்புறம் என்ன அவங்க கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொன்னால் நீ சேர்ந்துட்டு இருக்க. யாருன்னா நம்ம ஜியா இருக்காங்கல்ல, அவங்க கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு போல இருக்கு. அவளும் வந்துட்டு சரிங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிட்டாங்க. இங்கே வந்துட்டு செங்கோட ஃபேமிலி காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அது பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. "சரிப்பா விடு, நீ வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கல, இதெல்லாம் நடக்கிறது தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கூலாக வந்துட்டு விட்டுடுறாங்க அதை. அப்புறம் செங் வந்துட்டு கேட்குறான், "அம்மா டீச்சர் பெஸ்ட்டா டாக்டர் பெஸ்ட்டா?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு வந்துட்டு டாக்டர் தான் பெஸ்ட்டு." அப்படின்னு சொல்லும்போது அவனும் வந்துட்டு உள்ளே போயிட்டான். ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் போகிறான். அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. அப்புறம் என்ன, எக்ஸாம்லாம் வந்துருச்சுல்ல, எல்லோரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. எல்லா ஃபேமிலியும் வந்துட்டு காட்டுறாங்க. ஒவ்வொருத்தர் ஃபேமிலியும் வந்துட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்துட்டு நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கூட உட்காந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஜின் பையன் மட்டும் அடங்கவே மாட்டேங்கிறான். மறுபடியும் வந்துட்டு அந்த கேம் சென்டருக்கு வந்துட்டு விளையாடிட்டு இருக்கான். அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, "என்னடா மறுபடியும் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "நான்லாம் பணத்தை எடுக்கலையே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு அவன் விளையாடிட்டு தான் இருக்கான் அந்த கேம் சென்டரில். அப்படி இங்கே கிளாஸில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்பீக்கரில், "இந்த இயர் தான் வந்துட்டு கடைசி இயர். இந்த இயரில் வந்துட்டு நீங்கள் நல்லா படிக்கணும், எக்ஸாம்லாம் வரப்போகுது." அப்போல்லாம் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது சார் வந்துட்டு பார்க்குறாரு. அங்கே வந்துட்டு ஜீன் வந்துட்டு காணோம். அது வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது சார் வந்துட்டு கேட்குறாரு, "என்னாச்சு ஜீனுக்கு, ஏன் வந்துட்டு வருதில்ல?" அப்படின்னு கேட்கும்போது அவங்க யாருக்குமே தெரில போல இருக்கு. அங்கே ஜியா தான் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறா, "ஏன் வந்துட்டு ஜீன் வரல?" அப்படின்ட்டு கேட்குறா. ஜீனுக்கு தான் மெசேஜ் பண்ணுறா. ஆனால் வந்துட்டு அவன் ரிப்ளை கூட பண்ணல. அதுக்கப்புறம் கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு.
அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் சீன்லாம் வந்துட்டு இங்கே லீனோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு கேட்குறாங்க, உன்னோட லாஸ்ட் செமஸ்டரோட ரேங்க் கார்டுங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இன்னும் தரல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு கம்மியாக தான் மார்க் எடுத்திருப்பான்ல, அதனால வந்துட்டு அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அதை எடுத்து காட்டுறாங்க. அப்போ இது என்ன, எல்லா மார்க்கும் கம்மியாக எடுத்து வச்சிருக்க, நீ கண்டிப்பாக வந்துட்டு ஜப்பான் வரணும் என் கூட அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு நான்லாம் வந்துட்டு வரவே மாட்டேன், இன்னும் வந்துட்டு ஃபைனல் இயர் இருக்கு, அதை முடிச்சாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்றுட்டு இருக்கான். அவன் இங்கே தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு, நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா உனக்கு, இந்த ஃபைனல் இயரில் வந்துட்டு 200 கிரேட்ஸ் எடுத்து காட்டுறேன்னு சொல்லியிருக்க, அதை நீ எடுத்து காட்டணும் அப்படின்னு அவங்க அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் லீனோட அம்மாவும் வந்துட்டு அவனோட நல்லது தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கிளாஸில் வந்துட்டு கேங்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் வந்துட்டு ஜின் வந்துட்டு வரதே இல்லை அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்துட்டு சொல்கிறாங்க, நானும் கால் பண்ணி பார்த்தேன், மெசேஜ் எல்லாம் பண்ணி பார்த்தேன், அவன் வந்துட்டு ரிப்ளை பண்ணுற மாதிரி தெரில, சரி நம்ம வேணா போய் பார்க்கலாமா வீட்டில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி சார்கிட்ட சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. அப்புறம் இங்கே செங்கும் ஜியா வந்துட்டு பேச வந்திருக்காங்க சார்கிட்ட. சார் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மா தான் கால் பண்ணி சொன்னாங்க, இந்த இயர்லேருந்து அவனை வந்துட்டு ஸ்கூல்லேருந்து நிறுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னோன்னே அவங்க போய் ஷாக் ஆகிட்டாங்க. நானும் போகணும் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்துட்டு பிஸியாக இருக்கனால என்னால் போக முடியல, சரி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சாரும் வந்துட்டு அமுச்சு விட்டாரு. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஜின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அம்மாட்ட தான் கேட்குறாங்க, என்னாச்சு ஆண்டி, ஏன் வந்துட்டு ஜின் வந்துட்டு வருது இல்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு, இனிமேல் அவன் வரமாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை சாத்திட்டாங்க. அப்புறம் ஜின்னோட அவங்க அப்பா வந்துட்டாரு. அவங்க அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அவன் வந்துட்டு சாப்பிடக்கூட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா வந்துட்டு உள்ள வந்துட்டாரு. அவங்க அப்பா சாப்பிட சொல்றாரு. சாப்பிட அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஸ்கூலுக்கு விடுங்க, நான் அப்பா தான் வந்துட்டு சாப்பிட அப்படின்னு சொல்லும்போது, ஸ்கூலுக்கு போறியா, ஸ்கூலுக்கு போய் மறுபடியும் கேம் விட போறியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுக்குள்ளே வந்துட்டு சோகம் இருக்க போல இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும்போது நீங்கள் வரவே மாட்டீங்க, எல்லாரும் என்ன திரும்ப கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு அப்பாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அவன் அப்படியே அழுதுட்டு தான் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வருவீங்க, அடிப்பீங்க, திட்டுவீங்க, இது மட்டும் நடந்துட்டு இருக்கு எப்பயுமே, நீங்க எப்பயாவது என்ன புரிஞ்சிருக்கீங்களா, நீங்க ஒரு அப்பாவா இருக்க தகுதியே இல்ல அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா வந்துட்டு, என்னடா சொன்ன, என்ன சொன்ன, மறுபடியும் சொல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எனக்கு அப்பாவா இருக்க தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் தான் இதோட எபிசோட் முடிஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா.